ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி தான் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கட் பண்ணியாச்சு. ப்ரொக்கோலி, உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய். இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கட்டும். நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். தேங்காய் நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். தேங்காய் போட்டு நல்லா வதங்கிடுச்சா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கணும்ல தவால, அந்த தவால இருக்கிறதெல்லாம் இதில் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ இதை அரைக்கணும். நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தேங்காய் அதை வதக்கணும்ல, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது நல்லா வதங்கினதும் இந்த அரைச்ச பேஸ்ட் போட்டாச்சு. அது நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது வதங்கும் போதே கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொதிச்சுச்சா, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலி எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள்.